மதராசி மூவி சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணியிருக்காரு? அதான் சொல்லுவாங்கல்ல, துப்பாக்கி வேலை செய்யுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த துப்பாக்கி வந்து வேலை செஞ்சிச்சு, அவ்வளவுதான். அந்த வேலை செஞ்சதோட அதிகமாவே அவர் பிஸ்தல் கொடுத்தாரு, இவர் AK-47 கையில எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு 2020 இந்த 5ல ஒரு படத்துல இருந்து சாட்டிஸ்ஃபைடா வெளில வந்தேன் அப்படின்னா மதராசி அப்படின்னு சொல்லுவேன். கேமரா, ஃப்ரேமிங்கு, ஸ்கிரீன் பிளே, அனிருத்தோட கைக்கு ஒரு முத்தம் ஒட்டி எல்லாத்துக்குமே அப்படியே செதுக்கி இருக்காரு. டிஓபி எல்லா ஒர்க்குமே பயங்கரமா இருக்கு. எஸ்கே ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துல எஸ்கே இல்லாம வேற ஒரு நபர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு யோசிக்க முடியுதா? என்னால சத்தியமா நான் யோசிச்சேன் அப்படின்னா நானி யோசிப்பேன், ஆக்டர் நானி அவரு யோசிப்பேன். எஸ்கே பிடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். ஃபேன்ஸ்க்கான ஒரு எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்காங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. எல்லாரும் சண்டே கிழிச்சு வெளில சுத்திட்டு இருப்பாங்க ப்ரோ. எஸ்கே ஃபேன், நான் தனுஷ் ஃபேன். ஆக்சுவலி எஸ்கே ஃபேன் எல்லாம் தனுஷ் ஃபேன் சார்பா பயங்கரமான வெற்றி. எஸ்கேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். எஸ்கே ஃபேன்ஸோட ஆட்டம் இனிமேல் தாங்காது. அடுத்த பராசக்தி வர வரைக்கும் இந்த வைப்பு கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். போன வருஷம் அந்த அமரன் மாதிரி இந்த வருஷம் மதராசி, அவ்வளவுதான். ஹிட் படம் தான்.